ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கவிதை சொல்ல போகிறேன் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாலும் சரி ஒரே ஒரு கமெண்ட் போட்டு போங்க எப்படி இருக்குன்ட்டு, ஓகேங்களா? என்ன தவம் செய்தேன் அம்மா உன்னை காண்பதற்கும் உன்னை உணர்வதற்கும். என்ன தவம் செய்தேன் அம்மா உன்னை காண்பதற்கும் உன்னை உணர்வதற்கும். என் தாய் என்னை கருவில் சுமக்கும் பொழுது உன்னை அறிமுகப்படுத்தினார். உன்னை சிறிது சிறிதாக எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதை நான் எனக்குள் உணர்ந்து நான் அதை நேசிக்கிறேன். உன்னை நான் உணர எனக்குள் ஒரு சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகிக் கொண்டே இருந்தது. அதை அறிந்த என் தாய் உணர மகிழ்ச்சி அடைந்தார். நான் என் தாயின் கருவறையில் இருந்து வெளிவரும் பொழுது ஒரு புது உலகத்தை கண்டேன். அந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள், என் கருவையில் இருந்த பொழுது இல்லாத மாற்றங்கள் நான் வெளியே வந்தவுடன் அறிந்து கொண்டேன் சிறிது சிறிதாக. என் தாய் என் சிறு வயதிலிருந்து சிறுகாக உன்னை நான் நேசிக்கவும் உன்னை நான் உணர்வும் வைத்தார். நான் பள்ளி பருவம் அடைந்ததும் பள்ளிக்கூடத்தில் உன்னை காண்பதற்காக என் தாய் என்னை அழைத்து வந்தார். உன்னை பார்த்ததும் எனக்கு பயம் 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 ஊறி அழுது கொண்டே இருந்தேன். என் தாய் ஒரு முத்தம் கொடுத்து என்னை சமாதானம் படுத்தி, இங்கு சென்றால் உனக்கு நிறைய நண்பர்களும் நல் அறிவும் பெறுவாய் என்று கூறினார். கூறும்பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் அழுதேன். ஏனென்றால் இந்நாள் முதல் என் தாயிடம் மட்டுமே நான் இருந்தேன். பழகினேன், பேசினேன், அழுதேன், சிரித்தேன், உணவு உண்டேன், எல்லாம் செய்தேன். ஆனால் என் தாய் உன்னிடம் விட்டு செல்ல வந்துவிட்டார். நான் என்ன செய்ய? அழுது கொண்டே இருந்தேன். என் தாய் உள்ளே விட்டு ஒளிந்து கொண்டார். நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் தெரியவில்லை. அப்பொழுதுதான் என் குரு ஆசானை பார்த்தேன். என் ஆசானை பார்த்தவுடன் என்னை அழைத்து ஒரு இனிப்பு கொடுத்து உள்ளே பள்ளி அறையில் விட்டார். பள்ளி அறையில் விட்டதும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அங்கும் இங்கும் எல்லா இடத்தும் பார்த்ததும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு சிறுவன் வந்து என் பக்கத்தில் அமர்ந்து உன் பெயர் என்று கேட்டான். நான் என் பெயரை கூறினேன். என் பெயரை கூறிவிட்டு நான் சிரித்தேன். அந்த பையன் எனக்கு ஒரு இனிப்பை கொடுத்து ஒரு தோழமைக்காக கை கொடுத்து குலுக்கினான். நானும் தோழமையானேன். அப்பொழுது என் ஆசான் உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்ததும் என் ஆசான் ஒரு சிறு சிறு கதைகள், விளையாட்டு பற்றி அறிமுகப்படுத்தினார். அதை நான் கேட்கவும் உணர்வும் மகிழ்ந்தேன். அதை நான் என் தாய் வந்ததும் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டுக்கு அழைத்து சென்று, நீ இன்று என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். நான் கூறினேன். இதுபோல் எனக்கு ஒரு கவிதைகளும் பாட்டுகளும் குட்டி குட்டி கதைகளும் கூறினார்கள் என்று அழகாக என் மலைனை மொழியில் கூறினேன். கூற என் தாய் தந்தை இருவரும் அதை கேட்டு மகிழ்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு
நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதனால் உன்னை நான் தினமும் உன்னிடம் வந்தேன். உன்னிடம் வந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். என் தாய் தந்தைக்காக நான் உன்னை நேசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுது எனக்காக பிடித்து நான் உன்னை நேசிக்க ஆரம்பித்தேன். நேசிக்க ஒரு பருவம் அடைந்தேன். உன் பருவம் வந்ததும் நான் வயதுக்கு வந்தேன். நான் வயதுக்கு வரும்பொழுது உன்னிடமிருந்து வயதுக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய கற்றுக்கொண்டேன் உன்னிடமிருந்து. அப்போதிலிருந்து உன்மேல் நான் மிகவும் மதிப்பும் மரியாதையும் காதலும் கொண்டேன். அப்பொழுது நான் உன்னிடம் வரும்பொழுது ஒரு சிறுவன் வந்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டான். கேட்கும்பொழுது நான் கூறினேன், இல்லை, நான் என் படிப்பை என் குடும்பத்தை மட்டுமே நேசிக்கிறேன். நான் இப்பொழுது நேசிக்க விரும்பவில்லை என்று கூறினாள். நான் கூறும்பொழுது அந்த பையன் கோபமடைந்தான், பேசினான். ஆனாலும் நான் உன்னுடன் நட்புடன் மட்டுமே பழகினேன், காதலுடன் இல்லை. எனக்கு இப்பொழுது இப்பருவம் காதல் செய்ய அல்ல. என் புத்தகத்தை, என் தாய் தந்தையை மட்டுமே நான் நேசிப்பேன் என்று கூறி உன்னை மட்டுமே மனதில் வைத்தேன். உன்னை மட்டுமே நேசித்தேன். உன்னை நேசிக்க உன்மேல் காதல் கொண்டேன், உன்மேல் மதிப்பு கொண்டேன். அதனால் எனக்கு நல்ல அறிவை கொடுத்தாய், பண்பை கொடுத்தாய். பிறரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பண்பை கற்றுக் கொடுத்தாய். எல்லாமே கற்றுக்கொண்டேன். நான் சிறிதாக கற்றுக்கொண்டேன். நான் அடுத்து கல்லூரிக்கு சென்றேன். உன்னையே நேசித்து கொண்டே இருந்ததால் எனக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்தாய். தாய் தந்தையே என்னை பார்த்து கர்வம் அடைய செய்தாய். அதனால் ஒரு பதவிக்கு சென்றேன். ஒரு பதவிக்கு சென்றதால் நான் எல்லோரும் என்னை பார்த்து பெருமிகம் அடைந்தார்கள், சந்தோஷம் கொண்டார்கள், ஒரு கர்வம் கொண்டார்கள். அதனால் உன்மேல் நான் காதல் கொண்டே இருந்தேன். கொள்ளும்போது என் தாய் தந்தை, உனக்கு கல்யாணம் வயது வந்துவிட்டது, அதனால் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோம் என்று சொன்னார்கள். அம்மாப்பிள்ளையும் எனக்கு பிடித்திருந்தது. அவரையும் நான் கல்யாணம் செய்தேன். எனக்கும் கல்யாணம் முடிந்தது. அப்பவும் நான் உன்னை காதலித்தேன். அப்பவும் உன்னை நான் விட்டு கொடுக்கவில்லை. உன்னை நான் நேசிக்கொண்டே இருந்தேன். உன்னை நேசிக்க எனக்குள் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். மிக்க நன்றி கல்விக்கும், என் பள்ளிக்கூடத்துக்கும், என் ஆசானுக்கும், என் குருவுக்கும், என் கல்லூரி இருக்கும் குருவுக்கும், என் நண்பர்களுக்கும், என் தாய் தந்தையுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றி மனதால் கூறினேன். நான் நல்ல சமுதாயத்தில், ஒரு நல்ல பதவியில், ஒரு நல்ல நிலைமையில் இருக்க காரணம் நீ மட்டுமே. நான் உன்னை நேசித்ததால் எனக்கு நிறைய நன்மைகளும் நான் பெற்றேன். மிக 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 சந்தோஷமாக உள்ளேன். எப்படி இருக்கு காய்ஸ்? அங்கங்கே கொஞ்சம் தப்பு, தமிழில் ஏதாச்சும் பிழை செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க காய்ஸ். பை பாய்.